ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேர் புட் ஸ்ப்ரெட்னு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்போ நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்லைட்டாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அந்த மாதிரி டைமில், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்துவோம். எப்போ பண்ண மாட்டோம்னா, மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் பிரேக் அவுட்டோ இல்லை ஒரு கிராஷோ நடக்கும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, ஒரு ஏடிஎம் இல்லைனா ஐடிஎம் இதோடைய புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஓடிஎம்மில் இருக்க ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுவோம். இப்படி நம்ம பண்ணுறது மூலயமா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். நமக்கு ரிஸ்க் ரிவார்டை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ட்ரேடராக நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரிஸ்க் ரிவார்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு ஏடிஎம் இல்லைனா ஐடிஎம் புட் ஆப்ஷனை நம்ம வாங்கணும்னா நமக்கு அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து கம்மி பண்ணணும். அந்த அமௌண்ட்டை, இந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு கம்மி பண்ணதுக்காக தான் ஓடிஎம்மில் போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணுறோம். ஏன்னா அதில் கிடைக்கிற அந்த ப்ரீமியம் ரிசீவ் ஆகிறது மூலமா நம்மளுடைய அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? இதுதான் இந்த ஆப்ஷனில் இருக்க, இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ஒரு பெனிஃபிட். இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான பெனிஃபிட். இதுதான் இது யூஸ் பண்ணதால நம்மளுக்கு இருக்க ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை ஒரு கிராஷோ நடந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு லிமிட்டட் ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? பொதுவாக நம்ம ஆப்ஷன் பை பண்ணோம்னா நம்மளுக்கு அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்ம ப்ராஃபிட்டும் சரி நம்ம ரிஸ்க்கும் சரி லிமிட்டட் ஜோனுக்குள்ளே வந்துடும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ப்ளஸ்ஸும் இதுதான், மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதுதான். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பண்ணலாம்னா சென்சிபிளில் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதோட பே ஆஃப் டேபிள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சென்சிபிளில் வச்சு பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பண்ணணும்னு. ஓகேவா? இப்போ நம்ம சென்சிபிளில் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டருக்குள்ளே போகலாம். இதில் போயிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன். நிஃப்டியோடைய வீக்லி மந்த்லி எக்ஸ்பிரியே இருக்கட்டும், அதே பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஏடிஎம் இல்லைனா ஐடிஎம் இதோடைய புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணுவேன். நான் ஏடிஎம் புட் ஆப்ஷனை பை பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 18,379 வருது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல பேரிஷாக போச்சுன்னா எனக்கு அன்லிமிட்டடாக எனக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு தேவைப்படுற ஃபண்டும் வந்து இதே சேம் தான், 18,379 தான் எனக்கு தேவைப்படும். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 18,000 இந்த ஒரே ஒரு ட்ரேடுக்கு மட்டும் உங்களால் லூஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை உங்கள் கேபிட்டலில் கிரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து அதிகபட்சமாக 2%லேருந்து 5%க்குள்ளே தான் நீங்கள் ரிஸ்க்கே எடுக்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் 2,000லேருந்து 5,000 இல்லை 6,000க்குள்ளே தான் உங்களோட ரிஸ்க் இருக்கணும். பட் இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து தப்பாக இருக்குது. இதில் வந்து நம்ம மொத்த அமௌண்ட்டுமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 18% அமௌண்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ணதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் வந்து 25,000 அண்டரை வந்து செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடய ரிஸ்க் ரிவார்டு வந்து பெட்டர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு, இப்போ லிமிட்டட் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு பெட்டர் ஆகிடுச்சு. ஒரு 3,200க்குள்ளே வந்துடுச்சு. எனக்கு ஆனால் ஃபண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? முன்னாடி நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 18,000 இருந்தாலே இந்த ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணியிருக்க முடியும். பட் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 56,407 ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது. கொஞ்சம் அதிகப்படியான அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே ஒரு பெட்டரான ஒரு இது வந்துடுச்சு, ஒரு பெட்டரான ப்ராஃபிட் ரேஷியோ வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பே அப் டேபிளில் போய் பார்க்கலாம். பே அப் டேபிளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து பெரிய அளவில் எதுவும் மூவ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் அன்றைக்கி ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுவே நம்ம மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சின்னதாக அது பேரிஷாக போச்சுன்னா நமக்கு வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது பார்த்திங்கன்னா 4,290 அது நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் 25,150க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது 25,200 அந்த ரேஞ்சில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு இந்த அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் லாஸாக கிடைக்கும். ஸோ இது ஒரு பெட்டராக தெரியுது உங்களுக்கு. வந்து நீங்கள் இது பண்ணி பார்க்குறீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. மார்க்கெட் கீழே போகும்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் ரொம்ப பெரிய அளவில் கீழே போகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். அதுவே நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நீங்கள் வந்து செல் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாகும். இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது என்பதை டெக்னிக்கலாவோ இல்லை ஃபண்டமெண்டலாவோ நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி இந்த செல்லை எந்த இடத்துல பண்ணலாம், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே பை பண்ணுறது வந்து ஏடிஎம் இல்லைனா ஐடிஎம் இது ரெண்டில் மட்டும் பை பண்ணுங்கள். செல் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய அளவில் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் செல் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய அளவில் மார்க்கெட் கீழே இறங்காது, ஒரு சின்னதாக மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும்னா அப்போ நியர்பையில் நீங்கள் செல் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது ரொம்ப எளிமையான ஸ்ட்ராட்டஜி தான். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ்லேயும் போய் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஸ்டாக்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் மார்ஜின் அமௌண்ட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டேக் கேர், பை பை.